சோள தோசை இன்னைக்கு நம்ம ப்ரிப்பரேஷன் பார்க்க போகிறோம். யூஸ்வலி நம்ம வந்து 4 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் உளுந்து எடுத்துப்போம். ஸோ இதில் 1 டம்ளர் உளுந்து, 2 கப் இட்லி அரிசி, 1 கப் பச்சரிசி, 1 கப் முழு சோளம் எடுத்திருக்கேன். ஸோ அதுதான் இன்னைக்கு நம்ம வந்து பண்ண போகிறோம். உங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸை வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் கொடுக்குறேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கப்பு 1 கப் உளுந்தை வந்து நம்ம ஆட்டி எடுத்துக்கலாம். கிரைண்டர் பாருங்க, இந்த அளவுக்கு மாவு அரையணும். தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டா இருக்கணும், ஃப்ளஃபியா இருக்கணும், நல்லா நுரைச்சி வந்திருக்கு மாவு. ஸோ இந்த அளவுக்கு நம்மளோட உளுந்து அரையணும். நான் எடுத்துக்கிட்டது தோல் உள்ள உளுந்து. ஸோ அதை ஓவர் நைட் நான் ஊற வச்சுட்டு தோலை நீக்கிட்டு நான் அரைச்சிருக்கேன். இந்த 1 கப் உளுந்துக்கு எனக்கு எக்ஸாக்ட்லி 300 ml ஆஃப் வாட்டர் நான் தெளிச்சு அரைச்சிருக்கேன். ஆனால் இந்த தண்ணி தேவைப்படுறது உளுந்தை பொறுத்து உங்களுக்கு வேறுபடும். ஸோ ஒரு அப்ராக்சிமேட்டாக இதுதான் கணக்குன்னு நீங்கள் வச்சுக்கலாம். 1 கப் உளுந்து, நம்மளோட கிரைண்டர் ஃபுல்லாக வந்துடுச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம போடும்போது உளுந்து இப்படி இல்லை, கிரைண்டர் ஃபுல்லாக நல்லா உளுந்து வந்து பொவ்வி வர்ற வரைக்கும் நம்ம ஆட்டியிருக்கோம். இப்போ இந்த உளுந்தை நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்க, 2 ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இதுதான் சோளம். ஸோ இந்த சோளம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஓவர் நைட், சோளம் வந்து ஓவர் நைட் ஊற வச்சாதான் நமக்கு நல்லா அரைப்படும். ஸோ அதனால அரிசியோடு சேர்த்து ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்திருக்கேன். எக்ஸஸ் வாட்டரை தனியாக எடுத்து வச்சுக்கலாம், நம்ம அரைக்கும் போது சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இதை அரைச்சி எடுக்கலாம்.
சோள மாவு ஃபுல்லாக அரைஞ்சிருச்சு. அது வந்து முழுசாக இல்லை, தெரியுதா உங்களுக்கு? நம்ம வந்து இன்னைக்கு தோசை தான் ஊற்ற போகிறோம், அதனால இந்த கன்சிஸ்டன்சியே போதும். அக்ஷித் வந்து சோள மாவு அப்படியே டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். டேஸ்ட் பண்ணட்டும் அவன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தோசைக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து இனி உளுந்து கூட மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன்னா, உளுந்து எடுத்து வச்சுருக்கோம்ல, ஸோ இதே பாத்திரத்திலே அப்படியே நம்ம வந்து இதையும் எடுத்துக்கலாம். ஸோ கிரைண்டரை ரிமூவ் பண்ணி இதை அப்படியே உள்ளே ஆட் பண்ணிவிட்டு கிரைண்டரை நல்லா வாஷ் பண்ணி ஊற்றிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் மாவை. மாவு நம்ம இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நமக்கு ஃப்ளஃபியாக இருக்கணும் மாவு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம கிரைண்டர் கழுவி எடுத்த தண்ணி. ஸோ நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி இந்த தண்ணியை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாவுல இட்லியும் ஊற்றலாம், தோசையும் நம்ம வந்து ஊற்றிக்கலாம். ஸோ உப்பு எதுவுமே நம்ம இப்போ சேர்க்கலை. நம்ம இப்போ நல்லா இதை ஊற தான் வைக்க போகிறோம். ஒரு 8 hours ரூம் டெம்பரேச்சரில் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுட்டு நம்ம தோசையோ இட்லியோ சுடும்போது மட்டும் நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உளுந்து, சோளம், அரிசி எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு தண்ணி போதும் நமக்கு. இது கரெக்டாக இருக்கு. ஒரு லிட் எடுத்து இதை நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 8 hours கழிச்சு இது எந்த அளவுக்கு ரெடி ஆயிருக்குன்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? பாருங்க, மாவு நல்லா பொவ்வி வந்திருக்கு. நம்ம இனி தோசை ஊற்றிடலாம். இதுல தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி தோசை ஊற்றலாம். மீதி மாவை நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இன்னொரு ட்ரெஸ் ஓகே இந்த மாதிரி ஆ சரி